பாஜக ஆட்சியை நடத்திய மோடி கூட்டணி ஆட்சியில் நிதிஷ் நாயுடுவை சமாளிக்க முடியாத முரண்பாடுகளா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. அங்கேருந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா உள்ளபடியே 2014 மோடி ஆட்சிக்கு வந்தார் பிரதமராக. அது அவர் 282 பாஜக மட்டுமே, தனி கட்சி மட்டுமே. அதற்கு பிறகு 2019 வந்தாரு, அவர் 303 பாஜக கட்சி மட்டுமே. அதனால இந்த 10 ஆண்டா பிரச்சனையே இல்ல, எதிர்கட்சிகளை பத்தி கவலை இல்ல. இப்போ என்ன, இவர் வந்திருப்பதே 272 என்ற பெரும்பான்மை நம்பரை எட்டாத 240 என்ற எண்ணில் தான் பாஜக இருக்கு. அதனால இந்த 292 என்ற தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னாலும் இது கூட்டணி ஆட்சி தான் என்று உறுதியாகி போச்சு. அப்போ கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு நிறைய அவர்களுடன் சரிக்கட்டல் செய்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். இப்படியாக வரும்பொழுது இந்தியாவில் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க என்று கேட்டா, எங்க 3வது முறை இப்போ வந்திருக்காருங்க மோடி. நேரு காலம் வந்த மாதிரி என்ன 62 வருஷமா 1962 பிறகு அது அவர் பெருமையா, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே பெருமையா சொல்லிட்டாரு 3வது முறையாக அப்படின்னு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இதுவரை நடந்த இந்த 18 தேர்தல்கள்ல, பாராளுமன்ற தேர்தல்கள்ல 10 முறை தான் அப்சல்யூட் மெஜாரிட்டியோட பெரும்பான்மை என்பதாக ஒரு கட்சி ஆட்சி வந்தது. 8 முறை இப்ப 8வது முறையாக மோடி உட்பட கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அதாவது நம்ம சரண் சிங் காலத்துல இருந்து பார்த்தாலும் சரண் சிங், விபி சிங், ஐகே குஜரால், நரசிம்மராவ், வாஜ்பாய், தேவகவுடா, மன்மோகன் சிங் உட்பட அப்ப 7 பேர் காலத்துல கூட்டணி ஆட்சி அமைஞ்சிச்சு. அதுல சில நிக்க முடியாம தடுமாறி விழுந்துச்சு, மறுபடியும் சில நின்னுச்சு. அதற்கப்புறம் இப்பொழுது மோடி வந்திருக்காரு. அதனால இந்த கூட்டணி ஆட்சி என்பதே ஒரு பெரிய அளவுக்கு உள்ளுக்கு பூகம்பம் வெடிக்காதா என்ன கேட்டா, வாஜ்பாய் காலத்துல நமக்கு தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதா தெரிஞ்சது என்னன்னா, ஜெயலலிதா உடன் போயிட்டு அதற்கப்புறம் அப்படியே செங்கலை உருவினாங்க. அதனால தொபக்கடீர்னு விழுந்துச்சு. கலைஞர் போய் உடனே முட்டு கொடுத்தாரு, அதனால வந்துச்சு என்பதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்தோம். இந்த 1998, 99 அப்படின்னு சொல்லி போட்டு. அதனால இந்த கூட்டணி ஆட்சி என்பது சிக்கல் என்பது தெரியும், எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் நேத்து போன அந்த 16 கட்சிகளுடைய 21 தலைவர்களும் சரி நிபந்தனையற்ற ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அது கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது எதிர்பார்த்தது என்னன்னா, காலையில போய் இவர் குடியரசுத் தலைவரை பார்த்து ராஜினாமா சமர்ப்பிக்கிறாரு. உடனே அவங்க மக்களவையை கலைக்கிறாங்க. ஆனால் புதிய மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அதில் உள்ள இந்த கூட்டணி ஆட்சி என்ற ஆளுங்கட்சி கூட்டணி எல்லோரையும் கையெழுத்து போட்டு கொண்டு வந்துருங்க நிபந்தனையற்ற ஆதரவே. அதை வச்சுக்கிட்டு நம்ம இரவே நேற்று மாலையே போய் முர்முவை பார்த்து கொடுக்க போறோம் நம்ம ஆதரவை மோடி தலைமையிலான ஆட்சிக்கு என்பதுதான் திட்டமா. ஓஹோ. ஆனால் இவங்க கூடினாங்களா, ஆளாளுக்கு ஒன்று எழுப்பினாங்களா, அதுல நேற்று இரவு போகவில்லை. வெளியே பூரா ஊடகத்துக்காரங்க நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு நிதிஷ்குமார் வர்றாரு. வெளியில வரும்பொழுது அவரை பார்த்து பேச போறாங்க. அவர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. பீகார் பவனா? சரி, நீங்க இதுக்கு போலையா, குடியரசுத் தலைவர் வீட்டுக்கு போக வேண்டியது உங்க வீட்டுக்கு போறீங்களே எல்லாம் கேட்காங்க. பதிலே சொல்லாம போயிட்டு இருக்காரு. கூட வந்தவங்க எல்லாம் வழிவிடுங்கன்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா நேற்று போகல. அதற்கு பிறகு ஆனாலும் கூட என்ன வருது அப்படின்னா, இவங்க 7ஆம் தேதி இவர்கள் அனைவருமே பாஜக தலைமை அலுவலகத்தில் கூடி அவர்கள் முடிவு செய்து எல்லோருமே அங்க போறாங்க. அதாவது நாளைக்கு. அப்ப நாளைக்கு தான் போய் கொடுக்க போறாங்க. 8ஆம் தேதி பதவியேற்பு செய்ய போறாரு அப்படிங்கிற தகவலும் வருது. அப்போ நேத்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, ஆளாளுக்கு தங்களுடைய கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் ஓங்கி பேச, அதையெல்லாம் சமாளிச்சு முதலே மோடி சொன்னாராம், நமக்குள்ள ஒரே உடன்பாடு அதுக்கு பிறகு கொண்டு கடிதத்தை கொடுப்போம் போதும் அப்படின்ட்டு. அதனால உடன்பாடு வருவதற்கு இன்னைக்கு நாள் பூரா நீட்டிருக்காங்க போல் இருக்கு. ஓஹோ. தனித்தனியா பேசி சரி பண்ணிடுவாங்க போல் இருக்கு, தெரியல. இப்படியாக இருக்கும் பொழுது முதல்ல அதிகபட்சமான சீட்டுகளை வச்சிருக்கிற டிடிபி சந்திரபாபு நாயுடு 16 எம்பி வச்சிருக்காங்க. அவருடைய முதல் கோரிக்கையே எங்களுக்கு எங்க மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும், நிதி அதிகமாக வேணும் அப்படிங்கிறது தான் அவருடைய. அது அடுத்து என்ன சொல்றாரு, இந்த என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லையா,
அவர் வந்து பிரதமரா அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டணி ஸ்டியரிங் கமிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வழி நடத்துறதா அவர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அமைப்பாளர் என்ற பொறுப்பு வரணும் என்பதாக நம்பர் 2 பொசிஷன் வேணும் அப்படின்னு கேட்கிறாராம். NT ராமாராவ் இருந்தார் VP சிங் காலத்தில் என்பதை நினைவுபடுத்துறார் போல் இருக்கு. எப்படியோ என்ன அவ வந்து ரெண்டாவது நாங்க தானே ரெண்டாவது வேணும்னு கேட்கிறாரு. 16 MP வச்சுக்கிட்டு அவன் 240 MP வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அப்படியான்னு கேட்க வேண்டியிருக்கு. நிலைமை பாருங்க. அதே போல வாஜ்பாய் காலத்துல பாலயோகி ஸ்பீக்கரா இருந்தார் பாருங்க. ஆமா, இதே தெலுங்கு தேச கட்சி. அதே போல எங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் பதவி சபா வேணும்னு கேட்டாரு. சரி, அதற்கு பிறகு 5 அமைச்சரவை முக்கிய அமைச்சர்கள் வேணும்னு கேட்டிருக்காரு. அது ரூரல் டெவலப்மெண்ட் கேட்கிறாரு, ஊரக நகர்ப்புற மேம்பாடு ரெண்டும் கேட்காரு. ஆமா, அர்பனும் கேட்கிறாரு, அப்புறம் ஷிப்பிங் வேற கேட்கிறாரு, கப்பல் கேட்கிறாரு, துறைமுகத்துறை கேட்கிறாரு, மொத்தமா தன்னுடைய கையில எடுக்கணும் எடுத்திருப்பது தான் கையில எடுக்கணும்னு கேட்காரு. அப்புறம் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி வேணும், நீர் வளத்தை பூரா கையில எடுத்தணும் பாக்காரு. இத்தனை அவர் கேட்காரு, எவ்வளவு கொடுப்பாங்க என்பதுதான் தீர்க்கப்படுது போவது போல் இருக்கு இன்னைக்கு பேசி. ஆனா நிதிஷ் கதை அப்படி இல்லங்க. ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய நிதிஷ்குமார் 12 இது இருந்தாலும் ஏற்கனவே அவர் இந்த அக்ரிமெண்ட் கூட்டணியில வரும் பொழுதே உங்களுக்கு நாங்க 3 கேபினெட் தரோம், ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் தரோன்னு சொல்லிதான் உள்ள வந்தாங்க மாநிலங்களவை. ஆனா இப்ப பார்த்தாரு, சரி இன்னொன்னு அடிஷனலா கேட்டு வைப்போன்னு 4 கேபினெட் கேட்கிறாரு. அவரும் ஊரக வளர்ச்சி கேட்காராம், பாதுகாப்பு துறை கேட்காராம், பெரிய துறைய ரயில்வே கேட்கிறாராம், ரயில்வே கேட்கிறாராம், விவசாயத்தை வேற கேட்கிறாரு. சரி, மாநிலங்களவை. ஆனா அவருமே சிறப்பு அந்தஸ்து வேணும், எங்க மாநிலத்துக்கு நிதி வேணும்னு கேட்டிருக்காரு. அது பீகார் தெளிவா இருப்பாங்க. எலெக்ஷன் வேற வருதுங்க பீகார்ல, அசம்பிளி எலெக்ஷன் இந்த வருட கடைசியில. அது வேற. அதனால மாஞ்சி வந்து அவரு லோக்சபால சபாநாயகர் கேட்டார், இவரு ராஜ்யசபால வைஸ் சேர்மன் கொடுங்கன்னு. இவர் கேட்காரு. இப்படியாக இருக்கும் பொழுது பாஜக தன்னை பொறுத்தவரை உள்துறையோ ரயில்வேயோ நிதியையோ பாதுகாப்பையோ சட்டத்தையோ ஐடியையோ யாரும் கொடுக்கறதில்லைன்னு அவங்களுக்குள்ளேயும் பேசிக்கிறாங்களாம். இத்தனை வில்லங்கம் இருப்பதனாலதான் ஷிண்டே 7 பேரை வச்சுக்கிட்டு கண்ட கேட்கறதுனாலதான் வெளிநாட்டு பத்திரிகைகள்ல எப்படி போடுறாங்க என்று வரும் பொழுது வெல்ல முடியாதவர் மோடி என்ற பிம்பம் சிதைந்து விட்டது. வேர்ல்டு மீடியா சேஸ் aura of invincibility shattered என்பதாக எடுத்து டீடைல்ஸ் போடுறாங்க. ஆனா அது போட்டாலுமே மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க, இங்க ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் எல்லாம் இல்லங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இல்ல, மோடிக்கு எதிரான அலையெல்லாம் இல்ல, தனிப்பட்ட வேட்பாளர் அவர்களுடைய தப்பு பண்ணதுனாலதான் தோத்துட்டோம்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அட பாவிகளா, அப்ப 303 இருந்து 240 வந்ததுக்கு 63 பேர் தப்பு பண்ணாங்க, தோத்துட்டாங்க என்று சொல்லும் அளவுக்கு சொல்லி போட்டாருன்ட்டு எல்லோருக்கும் அதிர்ச்சி. ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்களே, இவங்க என்னெல்லாம் பிரச்சனை இனிமேல் கிளப்ப போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இந்தியா பார்க்க போகுதுங்க.